வணக்கம் நண்பர்களே. மொமெண்டம் மாஸ்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே நீங்கள் உங்களை நம்பும் சக்தி, வெற்றிக்கான உந்துதல் மற்றும் தினமும் முன்னேற உதவும் முன்னேற்ற கதைகளை தமிழில் பெறப்போகிறீர்கள். உங்கள் கனவுகளை நனவாக்க உற்சாகமும் ஊக்கமும் பெற மொமெண்டம் மாஸ்டர்ஸ் உடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தை இங்கே ஆரம்பிக்கலாம். இலளிகம் பச்சையப்ப தேவராஜன் அவர்களின் மகிழ்ச்சி நம் கையில். ஒரு கட்டிட ஒப்பந்தக்காரர் தனது மேலாளரை அழைத்து, நான் வீடு கட்டி விற்கும் தொழிலை விட்டுவிட நினைக்கிறேன். அதற்கு முன்பு ஒரே ஒரு வீட்டை மட்டும் கடைசியாக கட்ட முடிவு செய்துள்ளேன். அந்த வீடு உலகிலேயே உயர்ந்த வசதிகளும் சிறந்த வேலைப்பாடுகளும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை. உன் முழு திறமையுடன் நீதான் எனது கனவு வீட்டை நான் வெளிநாடு சென்று திரும்பி வருவதற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று கூறி வெளிநாடு சென்று விட்டார். அந்த மேலாளர் இதுநாள் வரை தனது முதலாளிக்கு உண்மையாக உழைத்தவர்தான். இந்த வீட்டை கட்டி முடித்த பின்பு இனி இவரிடம் வேலை இல்லை என்ற எண்ணம் வந்தது. ஆகவே எவ்வளவு பணத்தை சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டிக் கொண்டு மிகமட்ட ரகமான பொருட்களைக் கொண்டு வீட்டை கட்டினார். அதன் மேலுக்கு அழகானதாக இருக்கும்படி ஒய்யார கொண்டையிலே தாழம்பூவாம், உள்ளே இருக்குமாம் ஈரும் பேணும் என்ற பழமொழி படி புதிய வீட்டை கட்டி முடித்தார். உரிமையாளர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தார். மேலாளர் கட்டி முடித்து வீடு தோற்றத்தில் அழகாக இருப்பதை பார்த்து மகிழ்ந்தார். மேலாளரை அழைத்து, இதுவரை என்னிடம் விசுவாசமாக வேலை பார்த்த உமக்கு என் பரிசு இதோ இந்த வீடு என்று அந்த வீட்டின் சாவியை கொடுத்தார். அப்போது அந்த மேலாளரின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கடவுள் எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள அந்த மேலாளருக்கு தெரியவில்லை. நம்மில் பலரும் அப்படித்தான் இருக்கிறோம்.